ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். இது எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ. இது இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறதும் அன்பாக்சிங் தான். ஏற்கனவே ஒரு காஃபி மக்கோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வியூஸ் போகல, பட் ஆனால் நாங்கள் ஜென்ரலாக டூர் தான் போடுறனால அது பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் என்ன யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது நாங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். இது ப்ரொமோலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதில் போடுறது தான் அன்பாக்சிங் வீடியோ. முன்னாடி எல்லார் வீட்லேயுமே ஏதாவது 1, 2 வாங்குவாங்க, பட் யாரும் அன்பாக்சிங்னு பண்ணுறதில்ல. சரி, நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோ போடுறோம் அப்படின்னா சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு. ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் அமேசானில் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, இப்போ ரிப்பப்ளிக் டே சேல் வந்தது அமேசானில். சரி, ஓகே, ஒய் நாட், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி நான் வாங்கினது ஜியோமியோட ஹேண்ட்ஹெல்ட் கார்மெண்ட் ஸ்டீமர். ஸோ அதுதான் நான் இந்த வாட்டி நாங்கள் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இது டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். ஸோ யாரும் வீட்டில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ரொம்ப யூஸ்ஃபுல் அது ஆக்சுவலாக. சரி, அதனால தான் வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது என்னோட ஐடியா. நான் வாங்குறப்போ என்ன ஒரு ஹேங்கர் மாதிரி மாட்டி ஹேங்கரில் துணியை போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எங்கே வேணால் இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், ஜியோமியோடது. ஸோ அதனால் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே போய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காண்டி தான் இது நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், அதாவது என்னோட தாட்டில் நான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன்னா அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியும் காட்டுறேன். அப்படிங்க அயன் பாக்ஸ் ஜென்ரலாக உங்களுக்கு 300 400லேருந்து கிடைக்கும். இது என்ன உங்களுக்கு நான் வாங்கின ஜியோமியோட 2000 ருபீஸு. இது ஆக்சுவலாக 1300 வாட்ஸ் இது. ஸோ பவர் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ட்டு நான் இது வாங்கினேன். பட் ஆனால் உங்களுக்கு 1000 வாட்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் ரேட்டு இந்த ரேட்டில் தான் வரும். சில இது ஸ்டாண்டோட அதுவே விற்கிறாங்க, பட் ஸ்டாண்டோட வாங்கினீங்கன்னா 7000 8000 கிட்ட இருந்தது. நான் ஸ்டாண்ட் இல்லை, நம்ம ஹேங்கரை போட்டு நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டாண்டோட வாங்கலை. அதனால இந்த ரேட்டில் என்னால் வாங்க முடிஞ்சது. நான் 2000க்கு வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ப்ராடக்ட் ப்ரைஸ் 4000. இப்போது ரிப்பப்ளிக் டே சேலில் 50% ஆஃப் இருந்தது. அதனால நான் ரிப்பப்ளிக் டே சேலில் வாங்கியிருக்கேன் அமேசானில். இதில் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரேட்டு போட்டிருக்காங்க, 4000 எல்லாமே போட்டிருக்காங்க. பட் அதை தவிர என்னென்னா வேறு எதுவும் இல்லை. இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 1300 வாட்ஸ் பவர் போட்டிருக்கு. அதே மாதிரி லைட் வெயிட் அண்ட் ஃபோல்டபுள். ஸோ இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் சின்னதாக தான் இருக்கும். நான் வெளில எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஹேங்கர் மாதிரி மாட்டிட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறனா பண்ணலாம். சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அயன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹீட்டிங் டைம் லெஸ் தென் 26 செகண்ட்ஸ். அதுவும் நீங்கள் பார்க்கணும். அந்த ஸ்டீமர் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ குவிக்காக அது ஹீட் பண்ணும் அப்படின்ட்டு. இது 25 செகண்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. சில இது அப் டு 40 செகண்ட்ஸ்லாம் வரும். அண்ட் எவ்வளோ கிராம்ஸ் பர் மினிட் ஸ்டீம் ரேட் வரும் அப்படின்ட்டு. இது 24 கிராம்ஸ் வரைக்கும் வரும். சில இதெல்லாம் நீங்கள் வாங்குறப்போ 20 கிராம்ஸ் தான் நிறைய இருந்தது. அப்புறம் கேபிள் லென்த் 1.9 மீட்டர்ஸ். இது வேறு எதுலேயுமே போடல, இதில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ 1.9 மீட்டர்ஸ் கேபிள் லென்த். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா இந்த உள்ள பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. வாரண்ட்டி இருக்குது. ஆக்சுவலாக அதில் வாரண்ட்டி எவ்வளோ? வாரண்ட்டி 1 இயராக நம்ம போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன், மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்ட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வருது. அந்த ஸ்டீமருக்கு வாட்டர் தேவையில்ல. ஸோ இதுதான் நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இதை தான் நீங்கள் ஸ்டீமருக்கு பேக்கில் நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும், தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு. ஸோ இதிலேருந்து தான் அது வாட்டரை எடுத்துகிட்டு அதில் அந்த வாட்டரில் இருந்து ஸ்டீம் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டீமை வச்சு அயன் பண்ணும். ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? ஒரே பாக்ஸாக தான் வருது வெளியில். வேறு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஆக்சுவலாக நான் இதில் பிக்சரில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. ஸோ ஹெவியாக இருக்குதுன்னு பார்க்குறப்போ எனக்கு ஐம் ஹாப்பி. நல்ல ஹெவியாகவே இருக்குது ஆக்சுவலாக. சூப்பருங்க. நான் இவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல ஹெவியாக இருக்குது.
ஏன்னா இவ்வளோ ஹெவியாக இருந்ததுன்னா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா இது சீக்கிரமாக வந்து அப்படி டேமேஜ் ஆகிடாது. உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் Xiaomiனாலே அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். சும்மா நல்ல இதுவுமே செம்ம ஹார்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பிளாஸ்டிக்கில் வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி தான் பிக்சர் இருக்குது. பட் ஆனால் சீரியஸாகவே வந்து சரியான வெயிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன ப்ராடக்ட் சீக்கிரமாலாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணியை ஃபில் பண்ணி இதை உள்ளே மாட்டணும். பின்னாடி மாட்டிட்டு இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 25 செகண்ட்ஸ் வந்து ஆகும் அது ஹீட் ஆகிறதுக்கு. அப்புறம் ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். ஸ்டீம் வந்தோடனே நீங்கள் அப்படியே வந்து அயன் பண்ண வேண்டியதான். இதை எங்கே வேணாலும் நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போகலாம். அதான் மெயின். இதுக்கு தனியாக அவங்க பாக்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறப்போ வேணும். இது உடையிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. செம்ம ஹார்டாக இருக்குது. நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகிறனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிரும்ன்ட்டு ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த பாக்ஸ் வச்சுங்க. அந்த பாக்ஸ் சின்ன பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நான் எடுத்துகிட்டு போகிறத அப்படியே மடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். நல்லா ஹார்டாக தான் இருக்குது, உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இது என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு செட்டப்பில் தான் நான் ஆக்சுவலாக வந்து அயன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு எதுவுமே இல்லை. இது எங்களோட வந்து கிளாத் ஹேங்கர். இதில் வந்து நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் இருப்போம். அதில் வந்து ஒரு ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கேன். கிருஷ்மா கொஞ்சம் க்ளோஸராக வந்து இதை காட்டு, எவ்வளோ ரிங்கிள் இருக்குது அப்படின்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா வந்து கிறிஷோட ட்ரெஸ்ஸு தான். ஃபுல்லாக வந்து என்னென்னா பயங்கரம் வந்து இதே மாதிரி தான் போட்டும் போவான். ஏன்னா நாங்கள் இவன் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் அயன் பண்ணுறது கிடையாது. இப்படி தான் போட்டும் போவான். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி காட்ட போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஜஸ்ட் ஹாஃப் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு உள்ளே வந்து இண்டிகேட்டர்லாம் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு லாக் மாதிரி இருக்குது. இங்கே அந்த லாக் வந்து நிற்கிறதுக்கு ஒரு எட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ரொம்ப சிம்பிள் தான். இதில் நீங்கள் உள்ள இந்த க்ராஸாக வந்து இங்கே வந்து என்ன க்ரூவ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. இங்கே அது உள்ளே கரெக்டாக நீங்கள் போகலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் உள்ளே அந்த இடத்துல கொடுத்து ரைட்டில் திருப்பினீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இங்கே தான் இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒயிட் லைட் இந்த இடத்துல ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது பிளிங்க் ஆகி முடிஞ்சோடனே ஃபுல்லாக வந்து ஒயிட் எரிய ஆரம்பிச்சிடும். ஒயிட் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இது வச்சுருக்கேன் இந்தியாவில். ஓகே, பிளிங்க் ஆகி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்க சொன்ன மாதிரி 22 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. ஸ்டீமோட வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு இந்த பட்டன் ஒன்று இருக்குல்ல, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் ஒன்று வருது. எனக்கு லைட்டாக சத்தம் வரும் அப்படின்றான். இந்த இது வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இது தெரியுதா கிறிஷ்? தெரியுதா உனக்கு? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்போ இந்த பிளேட் வந்து ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதில் படுற மாதிரி சும்மா அப்படியே தேய்க்க வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷ் கிட்டவா இந்த சைடு வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இன்னும் நான் பண்ணல. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். நான் ஜஸ்ட்டு வந்தேன்னா வேறு எதுவுமே பண்ணல. இதை வச்சு அப்படியே நான் வந்து ரிங்கிள் வராமல் நான் வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிங்கிள்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல ரிங்கிள் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கசங்களாக இருக்கிறனால ட்ரை அயன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வெட் அயன் தான் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா இந்த இதை நீங்கள் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எப்படி இதாகிடுச்சு பாருங்களேன் ஒரு செகண்டில். இன்னும் நான் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து அது எப்படி எனக்கு கரெக்டாக வந்து இது டைமென்ஷன்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் அப்புறமாட்டி வந்து என்ன லாங்கான ஒயரு போட்டுட்டு நான் பண்ணுவேன். ஸோ இன்னும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை பண்ணுறதோட. பட் ஆனால் இப்போ நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறது. இந்த இடத்துல எவ்வளோ கசங்களாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு இப்போ இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒயர் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக வரல. நான் இன்னும் லாங்கர் ஒயர் வச்சு நான் போட்டேன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். பட் ஆனால் வந்து என்ன
ஜஸ்ட் ஒரு 5-10 செகண்ட்ஸில் வந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். என்னால் வந்து இதுக்கு மேலே வரமாட்டேங்குது, அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ஒரு ப்ராப்பரான செட்டப்போடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹேங்கரில் மாட்டி நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கார்டு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுங்க, உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஸோ இது வந்து Xiaomi வந்து எனக்கு என்னமோ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மீதி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு அது பெட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நான் வந்து நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி நான் போடுறேன். அது வரைக்கும் until then, see you, take care, bye bye.